அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் தீன் பேசுகிறேன். இந்த நேரலை எது குறித்து அப்படின்ட்டா, மறுபடியும் பேசுகிறேன்ட்டு எரிச்சல் அடைய வேணாம். இது முற்றிலுமாக ஹாஜியோட மரணம் தொடர்பாக தான். விபத்தில் ஹாஜின்ற ஒருத்தர் இறந்து போனார். உனக்கெல்லாம் தெரியும். அரஃபா ஹோட்டல் ஓனர் அப்துல் ஹலீம்ன்ற பேர். அவர் ஐடிஐக்கு எதிராக ஒரு தவறான திசையில் வந்த ஒரு ஆட்டோ மோதி அவர் விபத்துக்குள்ளாகி அவரோட காலர் போனும் அவரோட ரிப் கேஜும் நெஞ்சில் இருக்கிற எலும்பும் உடைந்து இறந்து போகிறார். அந்த ஐடிஐ கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஒரு 100 மீட்டர் தொலைவில் அந்த ஆக்சிடெண்ட் ஸ்பாட் ஐடிஐயோட என்ட்ரன்ஸ் இருக்குது. இப்போ நான் ஏன் திரும்ப இதை பேசுனேன்னா, ஒரு சின்ன ஒரு சூழல், ஒரு வீட்டோட அன்றாட வாழ்க்கையை நீங்கள் நினச்சி பாருங்கள். எல்லாம் இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தரோட மனைவி பிள்ளைகளோட ஒரு டே டு டே லைஃப்பை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. எதிர்பாராத ஒரு செய்தி வருது, இந்த மாதிரி உங்கள் கணவர் ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்கிறாங்கன்ட்டு. இந்த கணவர் நானாக கூட இருக்கலாம், இல்லை கேட்குற ஆம்பளை இல்லை யாராக வேணாலும் இருக்கலாம். அந்த ஆண் ஒருத்தரோட சகோதரனாக இருக்கலாம், அந்த ஆண் ஒருத்தரோட தகப்பனாக இருக்கலாம். இப்போது அந்த வீட்டில் உள்ள தாய்மார்களோட நிலை என்ன? இதுதான் விதின்ட்டு நம்ம கடந்து செல்வதா, அல்லது இந்த குடிகார பயலோட பிடிச்சி உள்ள தள்ளி அவனோட லைசன்ஸு அவன் மேற்கொண்டு எந்த வாகனமும் வாங்காத அளவுக்கு, அவன் மீண்டும் வாகனம் ஓட்ட முடியாத அளவுக்கு, குடிபோதையில் நாகூரோட பிரதான சாலையில் மெயின் ரோட்டில் உள்ளக்க வராத அளவுக்கு அவனை ரெஸ்ட்ரெயின் பண்ணுறதா. விதின்னு கடந்து போகிறதா போங்க, ஏன்னா அடுத்தடுத்த மரணம் விழும். இல்லை இதை இத்தோட விடக்கூடாது, ஏன்னா ஒரு குடும்பத்தில் நிம்மதியை, ஒரு பிள்ளைகளோட எதிர்காலத்தை, அந்த குடும்ப உறுப்பினர்களோட வாழ்க்கையை இங்கிலீஷில் சொல்கிறேன்னா ஷேட்டர் பண்ணிடுச்சு. கண்ணாடியை கல்லை விட்டு அடித்தா எப்படி செதறுமோ, சுக்காக சிதறி விழுமோ, அதை மாதிரி சிதறடிச்சு இன்றைக்கி ஒரு குடும்பம், ஒரு இளம் பெண் விதவையாக தன்னோட பிள்ளைகளோட இருக்கிற சூழலில் உருவாக்கி விட்டுருக்கு. இதுக்கு அடிப்படை காரணம் குடிபோதை. இந்த குடிபோதை யாரை வேணாலும் காவு வாங்கும். அந்த குடிபோதை அவனையும் காவு வாங்குது, அவன் வீட்டில் உள்ள அவன் பொண்டாட்டி பிள்ளையும் காவு வாங்குது, அவன் கூட பிறந்தவங்க, அவங்க பெற்றவங்கள, அவனோட எதிர்காலத்தை, அந்த குடிகாரன் எதிர்காலத்தையும் காவு வாங்குது. அந்த அரக்கனால், அந்த அயோக்கியனால், அந்த ட்ரக் அடிக்டால் இன்னொருத்தவங்களும் பாதிக்கப்படுறாங்க. இதில் நம்ம பாரபட்சம் பார்த்தோம்னா, இது வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். இதில் பாரபட்சம் பார்க்கக்கூடாது. எனக்கு உண்மையிலேயே ஏதாச்சும் ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் இந்த நிகழ்வு குறித்து, இது விளைவிக்கிற விளைவு குறித்து நான் பேசணுன்ட்டு டைம் கேட்கலான்னு இருந்தேன். நம்ம ஆளுக்கு தெரியும்ல, டைம் கொடுக்க மாட்டாங்க. அதையும் குறிப்பாக என்ன போல் உள்ள ஆளுகளுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ டைம் கொடுக்காம உடனடியே நிராகரிப்பாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக பேசுகிற ஆள் அப்படிங்கிறதுனால நிராகரிப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கான்ட்ரவர்ஷியலாக பேசுகிறதாக நினைப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நேர்மையாக பேசுகிறதாக நான் நினைப்பேன். நான் நேர்மையாக தான் இருக்கிறேன், நேர்மையாக தான் பேசுகிறேன். ஆனால் சில சப்ஜெக்ட்ஸ் அவங்க பயப்படுவாங்க. இந்த சப்ஜெக்டை பேசாமல் கடந்து போக முடியலனால. இட்ஸ் நாட் அபவுட் ஹாஜி, இட்ஸ் நாட் அபவுட் ஹாஜியோட பர்சனாலிட்டியை பொறுத்து இல்லை. ஹாஜின்ற அப்துல் ஹமீதோட தனி ஒரு குணாதிசயத்தை பற்றியோ அந்த தனி நபரை பற்றின விஷயம் கிடையாது. இது ஒரு நேற்று வரைக்கும் உயிர் வாழ்ந்த குடும்பத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு சோல், ஒரு உயிர், எந்த தவறுமே செய்யாமல், எந்த விதமான பிழையும் இல்லாமல், அந்த ஆள் பாட்டுக்கு நான் பண்ணத்தில் நான் வந்துட்டுருக்கிறாப்புல தம்பி, ஏதோ ஒரு குடிகார நாய் ஏற்ற திசையில் மோதிருக்கு.
அது குடிபோதையில் வந்த நாய் அது ஏற்கனவே ஒரு 2-3 பைக்கை இடிச்சிட்டு வந்திருக்கு. அதில் அப்பவும் அது அடங்கலை. அங்குள்ள மக்கள் பார்த்துருக்குறாங்க. யாரோ 100க்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி ஒருத்தன் ரெக்லெஸ்ஸாக ரேஷ் டிரைவிங் பண்ணுறான் அப்படின்ட்டு புகார் கொடுக்கல. அப்படியே புகார் கொடுத்துருந்தாலும் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இது என்னன்னா, இது தொடர்ச்சியாக அங்கிட்டேருந்து ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையில் எங்கேருந்தோ அடித்து இங்கே வந்து நேருக்கு நேராக அந்த ராங் சைடில் ஓவர்டேக் பண்ணிட்டு போக பார்த்து அப்பாவியாக ஒரு ஆள் யதார்த்தமாக வர்ற அந்த இடத்துல அவர் உயிர் பழிவாங்கப்பட்டிருக்கு. இப்போது இந்த நிகழ்வில் நான் ஏற்கனவே பல கட்டுரைகள் எழுதி அதை ஏஐ மூலிமா பேச வச்சுருக்கிறேன். ஆனால் இதுக்கு நேருக்கு நேராக இதில் லைவாக பேசுகிறதோட முக்கியத்துவம் கருதி நான் பேசுகிறேன். இதில் முக்கியமாக 105 பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதா அப்படிங்கிற சட்டத்தின் அடிப்படையில் பிஎன்எஸ் அடிப்படையில் 105 அதாவது 105 106 இது போன்ற கடும் சட்டத்தை போடணும், போட்டு கைது செய்யணும். இனி ஒருவன் இந்த மாதிரி ரெக்லெஸ் ரேஷ் டிரைவிங் பண்ணுறதுக்கு அஞ்சணும், யோசிக்கணும். இந்த திரைப்படங்களில் ரெக்லெஸ் ரேஷ் டிரைவிங் வந்தால் அதை சென்சார் பண்ணணும். மது பாட்டில் போட்டால் அதில் வந்து அரசு வந்து ஒரு எச்சரிக்கை டிஸ்க்ளைமர் போடுற மாதிரி ரெக்லெஸ் ரேஷ் டிரைவிங் வந்து முற்றிலுமாக தடை பண்ணணும். இது ஏன்னா இது வந்து ஒரு தனி மனிதன் பைக்கில் வந்தான்றதை விட ஒரு லேடிஸ், ஒரு சிறு குழந்தை, ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வரக்கூடிய வாகனம், இப்போது அந்த ஸ்லீப்பர் கோச் அந்த பஸ்ஸு எரிஞ்சதும் கூட ஒரு பைக்கில் ரேஷ் டிரைவிங்கில் தான். அப்போ நம்மளுக்கு அடிக்கடி தெரிய வர்ற விஷயம் என்னென்னா, ரெக்லெஸ் ரேஷ் டிரைவிங், கண்மூடித்தனமான குடிபோதையில் வண்டி ஓட்டுறது அவனை மட்டும் இல்லை பலரையும் பாதிக்க செய்யுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ இது எல்லாத்தையும் மௌனமாக கடந்து போகுது ஒரு வெகுஜன சமூகம். பெரும்பாலான மக்கள், அதிலே முஸ்லீம் மக்கள் இதை பெரும்பாலும் அமைதியாக கடந்து போகிறது என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. அதனால தான் இது என்ன மாதிரி சமூகம் இது அப்படின்னு நான் தொடர்ச்சியாக இதை பற்றி பேசிக்கிட்டே வரேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ஆபத்து. வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். இன்றைக்கி இன்னொருத்தருக்கு நடக்கிறது எனக்கு நடக்கும் நாளைக்கு. இதை பேசாமல் கடந்து போகிறதுனால இதில் வந்து முன்னெல்லாம் என்னை வந்து விமர்சிப்பாங்க. எப்படி விமர்சிப்பாங்கன்னா, இவர் பிரச்சனையை அடையாளப்படுத்துறதுனால தான் பிரச்சனை இருக்கிறதே எங்களுக்கு தெரிய வருது, இவர் அந்த பிரச்சனையை சுட்டி கட்டி நாங்கள் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருப்போம் அப்படின்னு. அதாவது நெருப்புக்கொள்ளி தலையை பூமியில் புதைச்சிட்டா வந்து அபாயம் போயிடுச்சு, அச்சுறுத்தல் போயிடுச்சுன்ற கதையில் என்னை பயங்கரமாக விமர்சிப்பாங்க முன்னாடிலாம். இப்போ அதே மாதிரி தான் இருக்குது சில பேர் போக்கும் நடவடிக்கையும். ஏன்னா இது நிறைய பேர் பைக்கில் போகிறோம், நிறைய நாகூரை சேர்ந்த மக்கள் நாகப்பட்டினம் போகிறோம் வர்றோம், யாருக்குமே யார் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை. இப்போ எனக்கே வந்து வெளியே போகிறதுக்கு அச்சமாக இருக்குது. நான் பெரும்பாலும் வெளியே போகிறதுக்குள்ள அச்சம் என்ன சென்ஸ் வந்து என்னை நம்பி எனக்கு குடும்பம் இருக்குது, என்னை நம்பி சில முன்னெடுப்புகள் இருக்குது. ரொம்ப மக்களோட மனநிலையும் சரி, அவங்க அணுகுமுறையும் சரி டோட்டலாக மற்ற ரகமாகவும் மோசமாகவும் இருக்குது. எந்த நேரத்தில் எங்கே எது வெடிக்கும், எது பிரச்சனை வெடிக்கும் அப்படின்னு சொல்ல தெரியல. அபாயம் வந்து அங்கங்கே அப்போ எங்கே பார்த்தாலும் இருக்குது. அதுலேயும் நான் வந்து பிரபலமாக இப்போ சமீப காலமாக அறியப்பட்ட காரணத்தினாலேயே எச்சு துப்பி சண்டை வளர்த்து அதன் மூலிமா கேஸ் ஃபைல் பண்ணலான்ற சில பேர் பிரிக்கிறது நமக்கு தெரியுது. அதனால் இதை உடனடியாக மக்கள் வந்து இதில் கவனம் செலுத்தி இதுக்கு அழுத்தம் கொடுக்கணும். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஏம்மா